அவர் எண்ணத்தில் தோன்றிய மக்களை தேடி மருத்துவம் பார்க்கணும்னா ஹாஸ்பிட்டலில் வந்து பார்க்கக்கூடிய சூழ்நிலை மாறி மக்களை தேடி மருத்துவம் பார்க்க வேண்டும் என்ற அந்த ஒரு உன்னதமான திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று ஆட்சி பொறுப்பேற்றவுடன் ஆரம்பித்த இந்த திட்டம் கிட்டத்தட்ட 3 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக நடைபெற்று அதன் துவக்கமாக இன்று ஒரு விழாவாக எடுக்கும் நிகழ்ச்சிக்கு வரவேற்புரை வந்திருக்கின்ற மாவட்ட சுகாதார அலுவலர் அவர்களே, தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கின்ற புதியதாக பொறுப்பேற்று சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற மாவட்டத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் மரியாதைக்குரிய திருமதி கிரேஸ் பச்சாவ் IAS அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற ஒன்றியத்தினுடைய பெருந்தலைவர் மரியாதைக்குரிய மீனா அண்ணாதுரை அவர்களே, இந்த நகராட்சி தலைவர் மரியாதைக்குரிய அம்பிகா ராஜேந்திரன் அவர்களே, நகராட்சியினுடைய துணைத் தலைவர் ஹரிபாஸ்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற இணை இயக்குனர் மருத்துவம் அவர்களே, இறுதியாக நன்றியுரையாற்ற இருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற மருத்துவர்களே, செவிலியர்களே, இந்த 3 ஆண்டுகளிலே மிகச் சிறப்பாக பணியை செய்து மக்களை தேடி மருத்துவம் என்ற அந்த திட்டத்தை செயல்படுத்துகின்ற 95 உமன் ஹெல்த் வாலண்டியர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த 95 நபர்கள் நம்ம சுகாதார அலுவலர் சொன்ன மாதிரி நீங்கள் தான் ஹீரோயின், நாங்கள்லாம் வந்து வெறும் ஆக்டர் மட்டும்தான், டைரக்டர் மட்டும்தான் அப்படின்னு சொன்னார். உண்மையாலுமே மிகச் சிறப்பான இந்த திட்டத்தை செயல்படுத்துவர்கள் நீங்கள் தான். தமிழ்நாட்டு இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுதுன்னா அதற்கு காரணம் நீங்கள் தான். நேற்று டிடி வந்து என்கிட்ட வந்து சொல்லி இந்த ப்ரோக்ராம் வரணும் அவசியம் வாங்கினாரு. என்ன நிகழ்ச்சி அப்படின்னா 3 ஆண்டுகள் மிகச் சிறப்பாக இந்த திட்டம் செயல்படுத்தியிருக்கோம், அதற்கு நீங்கள் வந்து அதில் கலந்துக்கணும்னாங்க. அதே போல் அந்த பெண் சுகாதார தன்னார்வலர்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு உணவு கொடுத்து அவங்க மகிழ்ச்சியை வச்சுட்டு போகிறாங்க. நான் அடுத்ததாக என்ன சொல்லியிருப்பேன், அவர்கிட்ட சொல்ல, அவர் கூட வந்தவர்கிட்ட நான் சொன்னேன், அவர்களோடு நானும் அமர்ந்து உள்ள சாப்பாடு சாப்பிடணும், அதுதான் அவங்களுக்கு கொடுக்குற ஒரு மரியாதை அப்படின்னு நான் வந்து சொல்லியிருக்கேன். யார் கலந்துக்கலாம் நான் வந்து கலந்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில். ஏன்னா இது மிக மகத்தான ஒரு மிகப்பெரிய திட்டம். அதாவது மக்களை தேடி மருத்துவம். வீட்டில் இருக்கிற ஒரு அந்த கிராமத்திலிருந்து வர முடியாத எத்தனையோ பேர், சுகரால் பாதிக்கப்பட்டவங்க, பிபியால் பாதிக்கப்பட்டவங்க, இன்னும் பல்வேறு நோயால் பாதிக்கப்பட்டவங்க, இந்த கை கால் வராதவங்க எத்தனையோ பேர் நீங்கள் இப்போ சந்திச்சிருப்பீங்க உங்கள் லைஃப்பில். இந்த 3 வருஷமாக மிக கடுமையான அந்த சுகாதாரத்தை கொண்டு சேர்ப்பதற்கு நீங்கள் எல்லாம் முயற்சி எடுத்திருக்கிறீர்கள். நீங்கள் இது வரைக்கும் எத்தனை பேரை சந்திச்சிருப்பீங்க ஒவ்வொருத்தருக்கும் தெரியாது, அதான் அந்த வில்லேஜில் தெரியும். ஆனால் சுகரில் மட்டும், அதாவது சர்க்கரை நோயால் மட்டும் பாதிக்கப்பட்டவங்க கிட்டத்தட்ட 52,045 பேர் இந்த மாவட்டத்தில் இந்த 3 வருஷத்தில். நீங்கள் பார்த்தவங்க எத்தனை பேர் சுகருக்கு? 52,045 பேரை நீங்கள் பார்த்துருக்கீங்க. அதே போல் பிபி வந்தவங்க 54,389 பேர். சுகரும் பிபியும் இருக்கிறவங்க 20,000க்கு மேலே. அதே போல் ஒரு நோயாளிகளின் இயன்முறை சிகிச்சை அப்படின்னு சொல்லக்கூடியவங்க 1,624 பேர். அதே போல் நோயாளிகள் தனி சிகிச்சை பேலியேட்டிவ் பிசியோதெரபி சர்வீஸ் அப்படின்ற அந்த சர்வீஸ் பண்ணுறவங்க 1,421 பேர். இது போன்ற கிட்டத்தட்ட 1 லட்சத்துக்கு மேலே, 1,20,000க்கு மேலே நீங்கள் வந்து சிகிச்சை கொடுத்துருக்கீங்க. இது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இந்த ஆட்சிக்கு கிடைத்த பெருமை மட்டுமல்ல, உங்களுக்கு கிடைத்த பெருமை. நீங்கள் வந்து அந்த ஒரு சகிப்புத்திறமையோடு நீங்கள் ஒவ்வொரு வீட்டுக்கும் போய், உதாரணத்துக்கு ஒரு புண்ணு இருக்குன்னா அந்த புண்ணை கூட நீங்கள் சரி பண்ணி அவங்களுக்கு அந்த மருத்துவத்தெல்லாம் பார்த்து மருந்து வச்சு பண்ணுறதுன்றது சாதாரண. செவிலியர் பணி என்பது மிகச்சிறந்த பணி. அதில் நீங்கள் போய் வீடு வீடாக போய் செய்கிறீங்க பார்த்தீங்களா, அவங்க வீட்டில் இருக்கவங்களும் அதெல்லாம் செய்ய முடியாது. அது போன்ற மிகச்சிறப்பான பணியை நீங்கள் செய்திருக்கிறீர்கள். அத்தனை பேருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இதில் உள்ள மருத்துவர்கள், அதுக்குன்னு ஒரு டீம் இருக்குது. அந்த மருத்துவத்தில் செவிலியர், ஒரு காரில் போகிற அந்த டீம் இருக்காங்க இல்லையா, மக்களை தேடி மருத்துவம், அந்த டீமில் உள்ள பணி மிகச்சிறப்பான பணி. ஏன்னா நாங்கள் ஹாஸ்பிட்டலே இருந்து வேலை செய்யலாம், எங்களை போய் ஊருலாம் அப்படிங்கிறதும் நீங்கள் நினைக்க தோணலாம். ஆனால் நம்ம முதல்வரோட எண்ணம் மக்களை தேடி மருத்துவம் போகணும், மருத்துவம் கிடைக்காதவங்க அந்த மருத்துவத்தை பயனடையணும், யார் யாரெல்லாம் வீட்டிலேருந்து வர முடியும் அவங்கெல்லாம் இதில் பயனடையணுன்ற எண்ணத்தோட இந்த திட்டத்தை செயல்படுத்தியிருக்கிறார். வெற்றிகரமாக இந்த திட்டம் 3 ஆண்டுகளை கடந்து 4வது ஆண்டை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நமது தமிழக முதல்வர் இது போன்ற பல்வேறு திட்டங்களை இல்லம் தேடி கல்வியாக இருந்தாலும் சரி, மக்களை தேடி மருத்துவமாக இருந்தாலும் சரி, புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, இப்பொழுது தமிழ் புதன் என்ற திட்டத்தை வருகின்ற 9ஆம் தேதி என்று நாம் ஆரம்பிக்க இருக்கிறோம். இது போன்ற மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, ஏழை எளிய பெண்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நல்லது கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு மிகச்சிறந்த ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கிறார். பல்வேறு மக்களுக்கான குறைகளை நிறைவேற்றுவதிலே மிகச்சிறந்த ஆட்சியாக நமது தமிழக முதல்வர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். எனவே இதில் மக்களை தேடி மருத்துவத்திலே பெண் சுகாதார தன்னாளர்கள் கிட்டத்தட்ட இங்கே 95 நபர்கள் இருக்கிறீர்கள். உங்கள் அத்தனை பேருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தமிழக முதல்வர் சார்பாகவும், நமது மேலாண் மத்திய அமைச்சர் ராசரத் அவர்களும், நமது போக்குவரத்து துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்கள் சார்பாகவும் நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பிற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நகராட்சி தலைவர் அவர்களே, வைஸ் சேர்மன் அவர்களே, டிடி ஹெல்த் மற்றும் ஜேடி ஹெல்த் 3 வருஷத்தில்